ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த பார்த்தால் பசி தரும் படத்திலே நடிகரும் சிவாஜி கணேசனோடு இணைந்து பல முக்கியமான கதாநாயகர்கள் நடிச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் சாவித்திரி நடிச்சிருந்தாங்க, இன்னொரு பக்கம் சரோஜாதேவி, இன்னொரு பக்கம் சவுகார் ஜானி. இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா பிரபலமான நடிகைகள். ஆனாலும் அன்றைய காலகட்டத்திலே சரோஜாதேவி மிகவும் பிரபலமான ஒரு நடிகையாக இருந்தார். அப்படிப்பட்ட நடிகையாக இருந்த காரணத்தினால் அந்த படத்தின் இயக்குனரான பீம் சிங் கிட்ட இந்த படத்தினுடைய டைட்டிலில் என்னுடைய பேர் தானே முதல்ல வரும் என்று கேட்டிருக்கிறார் சரோஜாதேவி. பீம் சிங் உடனடியாக சரோஜாதேவிக்கு பதில் சொல்லலை, சிரித்தபடி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார். அடுத்து சாவித்திரி பீம் சிங் கிட்ட, சார் சரோஜாதேவி விட நான் தான் சீனியர், அதனால் என் பேர் தான் முன்னால் வரணும், பார்த்துக்குங்க என்று இருக்கிறார். பீம் சிங்குக்கு இன்னொரு விஷயம் தெரியும், இவங்க 2 பேரை விட சீனியர் சவுகார் ஜானி. இதெல்லாம் யோசித்து பார்த்த பீம் சிங் அவங்க 3 பேர்த்தையும் தனித்தனியாக பேசும்போது, நீங்கள் திருப்திப்படுற மாதிரி இந்த படத்தினுடைய டைட்டில் இருக்கும், அதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி அந்த 3 நடிகைகிட்டையும் பீம் சிங் சொன்ன விஷயம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான எம் சரவணனுக்கும் நல்லா தெரியும். எப்படி இந்த சிக்கலை தீர்க்க போகிறார் பீம் சிங் அப்படின்னு மற்றவர்களிட மிகவும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்தவர் சரவணன் தான். கடைசியாக அந்த படத்தினுடைய டைட்டிலை யாருமே எதிர்பார்க்காதபடி மிக அழகான ஒரு தீர்வை அந்த படத்தினுடைய டைட்டிலில் கொண்டு வந்தார் பீம் சிங். உங்களுடைய அபிமான நட்சத்திரங்கள் நடிக்கும் பார்த்தால் பசி தீரும் அப்படின்னு அவர் டைட்டிலில் போட்டிருந்ததை பார்த்த உடனே ஏவிஎம் சரவணன் அடைந்த ஆச்சரியத்துக்கு அளவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும்.